கூறு மகள்சா, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். என்னுடன் பேச எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்? உன்னுடன் பேசுவதற்காக என்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த தங்க கண்ணாடியை கொடுத்ததால் என்னால் உங்களை பார்க்கவும் முடிகிறது, பேசவும் முடிகிறது. இல்லை என்றால் நீங்கள் இல்லாத இடத்தில் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? உங்களின் பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்படி ஒரு பரிசை கொடுக்கணும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? அழகு. ஏனென்றால் நீ அவ்வளவு அழகு. அப்படியா? உங்களுக்கு இப்படியும் பேச தெரியும் என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஜெசூரி அரண்மனையில் பார்த்த பொழுது நீங்கள் முரடராக தெரிந்தீர்கள். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல். ஜெசூரிக்குள் நுழையும் முன் நான் ஒரு நிபந்தனை விதித்து சபையினர் முன் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று புரிகிறது. அதற்கு பிறகுதான் நான் அவ்வாறு நடந்திருக்க கூடாதோன்னு தோன்றியது. கேட்கிறீர்கள் அல்லவா? ஆமா மகள்சா. உங்கள் வாயால் என் பேரை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகள்சா, நீ ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாய். நான் ஜெசூரியில் பேசியதும் நடந்து கொண்டதும் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கியதா? இல்லை, நீ அப்படி நடந்து கொண்டதற்கான காரணம் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் அரண்மனையில் பேசுவதற்கு முன்னே அனைவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். நீ ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் நீ பேசிய பிறகு உனக்கு மன்னிப்பு தேவையில்லை, இல்லையா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்பதற்கு தயார்தான். இருக்கட்டும் மகள்சா. உன்னுடன் யாரேனும் இருக்கிறார்களா? இல்லை, யாரும் இல்லை. தாங்கள் ஏன் அந்த கேள்வியை கேட்டீர்? மகள்சா, என்னை யாரேனும் இந்த கண்ணாடியில் தெரியாமல் பார்த்தால் அவர்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். தேவா, வருகிறேன்.
நீ உடனடியாக நெவாசாவிற்கு புறப்படு. உன்னை கவனமாக பார்த்துக்கொள். நாம் பிறகு பேசலாம்.